வள்ளுவரும் வாசுகியும். இந்த உலகத்தில் முதலில் பருத்தி ஆடை அணிந்தது பண்டைய தமிழர்கள்தான். வேட்டியும் சேலையும் இந்த உலகில் உள்ள அனைத்து ஆடைகளுக்கும் முகமாகவும் முகப்பாகவும் இருந்தது. வேட்டியும் சேலையும் கைத்தறியில் நெய்யப்பட்ட வெறும் துணி மட்டும்தான். அவை வெட்டி தைத்தது அல்ல. வள்ளுவரும் வாசுகியும் வறுமையின் காரணத்தால் இருவரும் ஒரே ஒரு ஆடையை மட்டும்தான் பயன்படுத்தினார்கள். வேறு ஆடை இல்லாத காரணத்தால் திருவள்ளுவர் வெளியே செல்லும்போது வாசுகி வீட்டில் ஆடை இல்லாமல் இருப்பார். வாசுகி வெளியே செல்லும்போது திருவள்ளுவர் வீட்டில் ஆடை இல்லாமல் இருப்பார். ஆடையின் ஆரம்ப காலத்தில் ஆடையின் உற்பத்தி குறைவாக இருந்ததாலும் ஆடைகள் குறைவாகவே புழக்கத்தில் இருந்தது. ஆடைகள் எல்லா மக்களிடமும் சென்று சேர பல 100 வருடங்கள் ஆனது.